நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். எல்லாருமாக யோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த காலை வேளையிலே அதிகாலையிலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். விசுவாசத்தோடு நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கரங்களை தட்டி நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். ஒரு முறை கூட நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி, தடைகள் வந்த போது தாங்கி நடத்தினீரே. தடைகள் வந்த போது தாங்கி நடத்தினீரே. தடைகள் வந்த போது தாங்கி நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். யோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே. கிருபையால் கிருபையால் நடத்தினீரே நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே. கிருபையால் கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீரே. நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பாடுகள் உபத்திரவங்களிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. எப்பக்கம் நெருக்கப்பட்டோ காத்து கொண்டீ. எப்பக்கம் நெருக்கப்பட்டோ எஸ் லோர்ட் சத்தத்தை உயர்த்தி ஆற்றினீரே தேவனே உம்மை துதிப்பேன்.
நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே. தேவனே உம்மை துதிப்பேன். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே. தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே. ஓ கிருபையால் நடத்தினீரே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. நடத்தினீரே. கிருபையால் நடத்தினீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. கிருபையால் நன்றி செலுத்திடுவே. நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வந்த போது கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்கி நம்மை நடத்தினாரே. நம்மை குறுகி போகாமல் காத்து கொண்டீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்தீரே. குறைவுகள் வந்த போது குறுகாமல் காத்து கொண்டீர். குறைவுகள் வந்த போது பாடுங்க. நன்மையும் கிருபையும் தொடர செய்தி. தேவனே உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்தி. நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. நடத்தினீரே. நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே. ஆமப்பா கிருபையால் நடத்தினீரே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே. ஓ கிருபையால் நடத்தினீரே. நன்றி செலுத்திடுவேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போது. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போது. அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது. அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட வசனமும் வேலியால் காக்கப்பட்டு கரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழையாம் பொன் வீதியில் உலாவிடுவேன். ஒரு பரலோக நம்பிக்கையோடு இந்த உலகத்துல வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்க
வசனமாம் வேலியாலே காக்கப்பட்ட பாடுங்க இரத்தத்தாலே மீட்கப்பட்ட வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழையாம் பொன் வீதியில் உலாவிடுவே ஏழையாம் பொன் வீதியில் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா எஸ் லோர்ட். தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு ஆமாப்பா அன்பராம் இயேசுவோடு இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போது அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போது அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு தாகத்தோடு பாடுங்க. எஸ் லோர்ட். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே பொற்கிரீடம் சுட்டினானோ புகழ்ந்திடுவே முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே பொற்கிரீடம் சுட்டினானோ மகிழ்ந்திடுவே வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பே பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமாப்பா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பாடுங்க இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்தனின் பாக்கிய வீட்டை அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா
இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா பாடிக்கொண்டே, அல்லேலூயா பாடிக்கொண்டே, அன்பராம் இயேசுவோடு, அன்பராம் இயேசுவோடு, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகிற மணவாட்டி சபையாய் காணப்படணும். ஹல்லேலூயா. கடைசி காலத்துல விசுவாசத்தை காண்பேனோ என்று ஆண்டவர் சொல்லி ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை அனுபவிக்கணும், கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்கும்போது அதிகமாய் பரலோகத்தை பற்றி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் நித்தியமான மீட்பு. ஹல்லேலூயா. அந்த நித்தியமான மீட்புக்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக உங்களுக்காக அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, இந்த பாடல கடைசி அடியை நம்ம பாட போறோம். ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் ஆவல் என்று தீர்ந்திடுமோ. ஹல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும் போது வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எடுத்து வாசிங்களேன். 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இல்ல அதுக்கு முந்தின வசனம். வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே, எத்தனாவது வசனம்? வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கல்லறைகள் கூட என்ன பண்ணுமா? திறந்துரும். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம். வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் ஆல்மோஸ்ட் நிறைவேறி விட்டது. ஹல்லேலூயா. ஈரான் தேசத்தில், இஸ்ரேல் தேசத்திலெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது நம் உலகத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே குயற்ற ஆண்டவருடைய வருகைக்கு உண்டான அடையாளங்கள் எல்லாம் நடந்து 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 கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருக்குன்னு தெரியாது. எந்த நாளிகையில் எந்த இமைப்பொழுதில் இருக்குன்னு தெரியாது. ஒரு திருடன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ வீட்டில் நகை வச்சிருந்தமே காணுமே. அது மாதிரி தான் என்னடா அது திடீர்னு சபை விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவங்க உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து அதிகமாய் ஜெபித்து ஆண்டவரோடு இருந்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஒரு அடியை நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா.
ஆஹா எக்காலம் என்றும் முழங்கிடுமோ, ஏழை என் நாவல் என்றும் தீர்ந்திடுமோ. ஆஹா எக்காலம் என்றும் முழங்கிடுமோ, ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளாய் எங்கிடுதே எனதுள்ளமே, அவளாய் எங்கிடுதே எனதுள்ளமே. ராஜாவை நான் பார்த்தால் போது, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் இல்லைன்னா இன்னொரு கூட்டம், அது அழுகையும் பற்கடிப்புமான கூட்டம், அது நரகம். நம்ம அங்கே போகிறதுக்காக அழைக்கப்படலை. கல்வாரி சிலுவையின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நித்திய மோட்ச வீட்டில் நீங்களும் நானும் நித்தியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அநேகர் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்து அப்படிப்பட்ட மகிமையான இடத்துல போய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீர். எல்லாரும் எழுமை நின்று பாடலாமா? எல்லாரும் எழுமை நின்று நல்ல இந்த ஒரே ஒரு பாடலை பாடி கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. வாலிப பிள்ளைங்கள்லாம் ஆண்டோட வருகைக்காக ஆயத்தப்படணும். இந்த பொய்யான உலகத்தை நம்பி, மாயான உலகத்தை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. உலகத்திலே நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு. நற்கிரியைகளாக இருந்தாலும் துர்க்கிரியைகளாக இருந்தாலும் அதற்கு கர்த்தர் ஒரு நாள் நியாய தீர்ப்பு முன்பாக நாம் நிற்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஓஹோ உமக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கே ஆராதனை, உமக்கே சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, உமக்கே உமக்கே. ஆராதனை, ஓஹோ ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கே ஆராதனை, உமக்கே. என் பலவீன நேரங்களில்
கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா பெல்லனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெல்லனானே, இயேசு ராஜா, இயேசு ராஜா என் எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெல்லனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, உமக்கே. என் உயிருள்ள நாளெல்லாம் ஓஹோ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Yes Lord, என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை நீ துதித்திடுவே. ஓஹோ ராஜா நீ செய்த ராஜா நீ செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Yes Lord, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. பாடுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. நான் தினமும் துதிக்கின்றே. இந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. பாடுங்க சத்தத்தை உயர்த்தி. களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடு. நல்ல உற்சாகத்தோடு புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள புகழ்கிறேன். கைகளை நான் உயர்த்துவே, திருநாமம் சொல்லி சொல்லி. பாடுங்க. கைகளை நான் உயர்த்துவே, திருநாமம் சொல்லி சொல்லி. படுக்கையிலும் நினைக்கின்றே, இரவிலும் தியானிக்கின்றே. படுக்கையிலும் நினைக்கின்றே, இரவிலும் தியானிக்கின்றே. இரவிலும் துதிக்கின்றே.
துதிக்கையில் நினைக்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஓஹோ ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அறுசுவை உணவு உண்பது போதிருப்தி அடைகிறேன். நான் தினமும் துதிக்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போதிருப்தி அடைகிறேன். நான் தினமும் துதிக்கின்றேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், மணவாட்டியாக நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், இயேசுவே சீக்கிரம் வாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். கர்த்தர் நம்ம கொடுத்த உயிருள்ள நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் எவ்வளவு வித்தியாசம், அவ்வளவாய் தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்காக தான் தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களும் வாலிப பிள்ளைகளும் சிறியவர்களும் பேசுகிற நானும் சரி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, இந்த புதிய வாரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. ஜனவரி ஆண்டவரே 25ஆம் தேதி இன்னையிலிருந்து அடுத்த 6 நாட்கள் 7 நாட்கள் கர்த்தரங்களை நடத்தும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும் வரை கர்த்தரங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா என்று சொல்லி, ஹல்லேலூயா, கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் ஆற்றுகிறீ. பாடலாமா? கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காலமெல்லாம் காப்பவரே. பாடலாமா? நல்லவர்
உயர்த்தி உயர்த்தி எழுதையா நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உயர்த்தி உயர்த்தி வாழ்க்கை அது எனக்காக வாழுவதல்ல, கர்த்தருக்காக வாழுவது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாழ்க்கை நீர் தந்த ஜீவனப்பா. ஆதாமுடைய நாசியிலே தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதை போல உங்களுக்கும் எனக்கும் ஜீவ சுவாசம் தேவனால் கொடுக்கப்பட்டது. This life belongs to Jesus. இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்தது. இது அவருக்காக தான் நாம் வாழ வேண்டும். நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய சுய திட்டம், நம்முடைய சுய சித்தங்கள் அது மரண வழிகள். ஆனால் தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும்போது அது நித்தியமாய் நம்மை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மே துதிக்கிற தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாள்ல கூட கர்த்தாவே மே நோக்கி பார்க்கும்படியே நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உலகம் எங்கும் ஆராதிக்கிற இந்த ஓய்வு நாள்ல கர்த்தாவே அப்பா, இந்த திருச்சபையிலிருந்தும் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உம்மை ஆராதிக்கும்படியே நீ கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மழையின் மத்தியிலும் இந்த குளிரின் மத்தியிலும் ஆண்டவரே இந்த முதல் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சிறு குழந்தை முதல் கொண்டு முதியோர் வரைக்கும் அப்பா உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இரண்டாம் ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வந்தவர்கள் விருதாவாய் செல்லாதபடிக்கு, வெறுமையான பாத்திரமாய் திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவரை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் காண தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இந்த வாரத்தில் நடக்கிற அனைத்து ஊழியங்களையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே புதிய ஆத்துமாக்கள் நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்களை அழைத்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த ஜீவன் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள், ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே தூர தேசத்துல படிக்கிற மகளுக்கும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒவ்வொரு அப்பா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலைக்கு போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், போகாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்கனங்களுக்கு எங்களை விலக்கி காத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேளையில நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அருமையான எபினேசர் பிரதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகனை நீர் சுகப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மே ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான சுமதி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அருமையான கஸ்தூரி தாயாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்ட்ரோக்கினால பாதிக்கப்பட்ட அருமையான தாயாரை கர்த்தாவே நீங்க சுகத்தோடு வீட்டிற்கு திரும்பும்படியாய் ஆண்டவரே எழும்பி நடக்கும்படியாய் கர்த்தாவே ஏசப்பா நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாய் கர்த்தாவே ஜோனாக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே யாரெல்லாம் சுகவீனத்தில் இருக்கிறார்களோ, பலவீனத்தில் இருக்கிறார்களோ தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த குளிரின் நாட்கள்னால ஆண்டவரே ஏசப்பா கோல்டு காஃப் ஃபீவர் என்று பலரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த பம்மல் பகுதியை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். சுற்று வட்டார் பகுதியை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லா திருச்சபைகளிலும் ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாதத்துல நடைபெற போகிற திருமணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற மாதத்துல ஆண்டவரே எந்த குறையும் இல்லாதபடி
சொன்னபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க முன்னின்று நடத்தி தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் ஆண்டவரே, எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம். 28ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் பாட்டினால் அவரை துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். ஆமென். தேவதயவையா வந்திருக்கிறாங்க. அவங்க எங்களோடு சேர்ந்து எங்கள் குழுவிலே அதிகமாக ஜெபிக்கிறதும் கிராம ஊழியங்கள் செய்கிறதுலையும் உற்சாகமாக இருக்கிறாங்க. இந்த நாளில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா? பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நெஞ்சமே நீ கலங்காத பாடல் ஊழியக்காரனாக என்னுடைய சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தின் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் கல்வி திருமண காரியங்கள் நல்ல காரியங்கள் நல்ல விசேஷங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் ஆமேன்னு சொன்னீங்க, கொஞ்சம் பேர் சொல்லலை. அப்படி நடக்கும். கர்த்தர் நடக்கும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தி ஜெபித்து ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகளை தியானித்து முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. ஆமென். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இந்த புதிய இடத்திற்குள் எங்களை பிரவேசிக்க பண்ணி எங்களுக்கு ஜீவனை தந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பராமரித்து பாதுகாத்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வருடத்திலும் அடியானுக்கு ஒரு வாய்ப்பை நீ உருவாக்கி கொடுத்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய சகோதரர் கையை தூக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். ஏன் கை தூக்கி சொல்லணும்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கைகளை உயர்த்தி தேவநாமத்தை மேம்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கேன். கைகளை உயர்த்தி அப்படிலாம் விதம், அதுக்கு ஆதாரம் நிறையா இருக்குது. அதுக்கு நான் போகலை. ஆனால் இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு 1.5 வருடத்துக்கு பிற்பாடு மீண்டும் 2 சர்வீஸ்லையும் பேசுகிறதுக்கான வாய்ப்பை பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கி கொடுத்தார். அன்பு ஊழியக்காரனும் அன்பு ஊழியக்காரியும் சோத்திரம் அந்த குடும்பத்தாரும் உங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதை குறித்து பேசணும்னு நான் நேற்றுக்கே 2-3 அதான் ஒரு வாரமாக எனக்கு எப்போவே சொல்லிட்டாங்க ஐயா சோத்திரம். ஆனால் எதை குறித்து பேசணும் நான் அப்படியே யோசித்து உட்காந்துருக்கேன். சோத்திரம் வேதத்தை தியானிக்கன்னு சொல்லி பாருங்கள். அவர் வாயில் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டம் சொன்னாங்களா சொல்லியா? சொன்னாங்களா இல்லையா? அப்படின்னா திட்டம், திட்டம் பண்ணுதல், திட்டமிடுதல். திட்டம், திட்டம் பண்ணுதல், திட்டமிடுதல்.
பிளான். இந்த புதிய இடத்திற்குள் வந்திருக்கிற நாம் சொல்லப்பட்டதான காரியங்கள் நம்மை நோக்கி எத்தனையோ எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. நாட்டில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்குற போது நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற போதும் சரி, குழுவாய் ஜெபிக்கிற போதும் சரி, பல இடங்களில் போய் சொல்லுகிற போதும் சரி, நம்ம காரியத்துக்காக ஜெபிக்காமல் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களுக்காக ஜெபித்தா நல்லது. ஐயா மூலியம் சில காரியங்களை நாங்கள் நம்பணும் கூட்டி ஜெபிக்கிற பொழுது சில விண்ணப்பங்கள் சொல்லுவாங்க. அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இவர்கிட்ட வாங்கி போய் நான் எவ்வளோ சொல்லும்போது நீங்கள் சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுதுன்னு, இவர் சொல்லி தான் எனக்கு தெரியுது. அல்லேலூயா, கர்த்தர் மீனாட்டம். அல்லேலூயா. இப்படினால இன்றைக்கு உலகத்தில் பல காலம் நடக்குது. சோத்திரம். இந்த 40 நிமிடத்தில் அதை முடிக்கணும். வேதத்தில் திட்டத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார், திட்டம்னா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படி தான் செயல்பட்டுருக்காங்க, ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம், கற்றுக்கோம். அது குறிப்பாக பாருங்க, யோனாவை நினிவேக்கு அனுப்புறது தேவனுடைய திட்டம். யோனாவை நினிவேக்கு அனுப்புறது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் யோனா பண்ணார், பதுங்கிட்டார், மீறிட்டார், போகலை. ஆனால் தேவன் அவன் திட்டத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா, நிறைவேற்றினார். அப்படினால் வேதத்தில் பாருங்க, இந்த வேதத்தில் தான் இன்றைக்கு உலக நாடுகள்லாம் கடைபிடிக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் கடைபிடிக்கிறது. பஞ்சாயத்து போர்டு, நகராட்சிகள் எல்லாமே வேதத்திலிருந்து தான் கடைபிடிச்சு நடக்கிறாங்க. அது இன்னைக்கு தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி கவனிக்கணும். அல்லேலூயா. அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. எந்த ராஜாவால, எந்த ராஜாவுக்கு? அல்லேலூயா. அனுதின திட்டத்தை அன்றைக்கு என் தேவன் இயேசு கிறிஸ்து சோத்திரம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரே. அப்படியானால் இந்த திட்டத்தை நாம் கையாளுகிறோமா, அல்லது திட்டத்தை நாம் கேட்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரன் வழியாக வாயாக சொல்லப்பட்டதான் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட திட்டம் எதா இருக்கா? இல்லை திட்டம் கொடுக்கப்பட்டது இல்லைன்னா சோத்திரம் கேட்கணும் இல்லையா? தேவசமத்தில் அமர்ந்து ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க, உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே? சித்தம் வேற. ஆனால் சோத்திரம் பாருங்க, ஒரு காரியத்தை ஏவிதான் ஆண்டவர் திட்டத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இதை செயல்படுத்த அப்படி செயல்படுத்த சொல்லி ஐயா சொன்னது போல பார்த்து சொன்னாங்க இல்லையா, சில திட்டங்கள்லாம் அப்படி நின்று போயிடுச்சுன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு இந்த சபையில் அநேக திட்டங்களை கையாளுகிறத நான் பார்க்குறேன், சில திட்டங்களை கையாளுறதை பார்க்குறேன். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டு வருகிறதை நம்ம அறிய முடியும். வாசிக்கலாம். யாருக்கு எப்படி சோத்திரம் அனுதின திட்டத்தை உண்டாக்குனாங்கிறத நீங்கள் 27ஆம் வசனம் வாசிக்கணும். 27 2 ராஜாக்கள் புஸ்தகம் 25-27. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. ஒரு பாபிலோன் ராஜ்யத்தை சேர்ந்த சோத்திரம் ஏவில் மெரோதாக் என்கிறதான் ராஜா யோசப்பா, அதாவது யூதாவின் ராஜாவுக்கு உதவி செய்கிறான். எப்படி செய்கிறான்? ஒரு அனுதின திட்டத்தை உருவாகியிருக்கான் பாருங்க. அன்றைக்கே அவன் நல்ல காரியங்களை பார்த்துருக்கிறான். அதனால் அவனை விடுதலை ஆக்கி அவனுக்கு சோத்திரம் என்ன பண்ணும், அவனை சீர்படுத்தி நல்ல ட்ரெஸ்ஸுகளை கொடுத்து சோத்திரம் சிறையிலிருந்து கடந்த அவனை கொண்டு வந்து தனக்கு சமமாய் அமரச் செய்து, நான் எப்பொழுதெல்லாம் சாப்பிடுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் உணவு அருந்துகிறேனோ அப்போல்லாம் இவனும் என் கூட இருந்து அருந்துவார் என்று சொல்லி அப்படி செயல்பட்டுருக்கிறான். அதோடு மாத்திரம் நிறுத்தாமல் சோத்திரம் அவன் செலவிற்காக அனுதினமும் என்ன சோத்திரம் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி
அனுதினமும் கொடுத்து வந்தான். கரங்களை தட்டி தேவநாமத்தை எடுத்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே தேவன் சோத்திரம் மெஸ்ஸோத்திரம் ஏவில் மெரேதோக்கை கொண்டு சோத்திரம், பாபிலோன் தேசத்தை சேர்ந்த ஒரு ராஜாவை கொண்டு மற்றவனுக்கு சோத்திரம், எதிராளியாய் நினைத்தவனுக்கு சோத்திரம் உதவி செய்திருப்பாரானால், ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருப்பானால், இன்றைக்கு நீங்களும் நான் என்ன திட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் வேதம் என்ன சொல்லுது? இதே இதே சம்பவத்தை நீங்கள் எரேமியா 52:34 வீட்டில் போய் வாசிக்கலாம். நீங்கள் இதே சம்பவத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 52:34 நீங்கள் வீட்டில் போய் பார்க்கலாம். சரி, அனுதின திட்டம் சொன்னால் பாருங்களேன். அப்படின்னா அந்த பிளான் சோத்திரம். அப்போ ஒவ்வொரு நாளும் திட்டமிடுறது அவசியமாக இருக்குது. ஒவ்வொரு வாரம் திட்டமிடுறது அவசியம். இப்போ சொன்னாங்களே, சிஸ்டர் சொன்னாங்கல்ல, சோத்திரம் இந்த வாரம் இந்த மாதிரி கூட்டம் வச்சுருக்கிறோம், அதிகாரியில் எந்த கூட்டம் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் திட்டம் தானே, இது செயல்படுத்தி மகிழணுமே, சேர்ந்து தானே அந்த சோத்திரம் நம்ம அந்த மகிழ்வுபடுத்த முடியும். ஆனால் சோத்திரம் இந்த அனுதின திட்டம் அல்ல, வாரம் மாதத்துக்கு, இந்த மாதத்துக்கு திட்டம் என்ன, இந்த வருடத்திற்கு என்ன திட்டம், இந்த இயர் பிளான், இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது தான் இன்றைக்கு சபைகளோடு நடக்குது. சில சபைகள் நடக்கலை. ஆனால் நடந்தால் நல்லது. உங்களுக்கும் ஆர்டர் எச்சரிக்கிறார், எனக்கும் எச்சரிக்கிறார். சோத்திரம் இனி சோத்திரம் நம்ம திட்டமிட்டு செயல்பட்டால் தான் நம்ம ஜெயம் பெற முடியும் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 37:26 என்ன சொல்லு பாருங்கள். ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு சம்பவங்களை பார்க்க போகிறோம். ஏசாயா 37:26 தியானிக்கலாம். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்களுக்கு திட்டம் பண்ணினேன். இந்த உலகத்தை என் தேவன் திட்டமிட்டு தான் உருவாக்கி இருக்கிறார். உங்களையும் திட்டமிட்டு தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகம் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு காரணம்னா அவருடைய திட்டத்தை தான் அங்கங்கே இருக்கிறாங்க. அவர் திட்டத்தை மட்டும் தான் இங்கே வந்திருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் உட்காந்து யோசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓ தேவனுடைய திட்டமாக இதெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியும். சங்கீதம் 74:17 சொல்லுகிறது. சங்கீதம் 74:17 தியானிக்கலாம். பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர். போதும், திட்டம் பண்ணினீர். அப்போ பூமியின் எல்லையெல்லாம் திட்டமிட்டிருக்கிறாரு. சோத்திரம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 8 திசைகள் என்று சோத்திரம் எவ்வளவு தூரம் அமைக்க வேண்டும், கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் எவ்வளவு தூரம் அமைக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் திட்டமிட்டிருக்கிறார். திட்டமிட்டு தான் செயல்பட்டிருக்கிறார். நம்முடைய தேவனை போல சோத்திரம் திட்டமிட்டு செயல்படுகிறது போல ஒருத்தரும் இல்லை. சோத்திரம் இன்னும் சொல்ற யோபு பாருங்களேன், சோத்திரம் மழைக்கு கூட திட்டம் வச்சிருக்காருங்க, மின்னலுக்கு திட்டம் வச்சிருக்காரு, எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் செயல்படுறாங்க. பார்த்தீங்களா? இது சொல்லும்போது வேகமாக நான் சொல்லணும், வசனமும் சொல்லி முடிக்கணும். பாருங்கள், சோத்திரம் இந்த தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக காமராஜர் இருந்த நாட்களில் சோத்திரம் அவங்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தால் தெரியுங்களா? வேதத்தின் அடிப்படையில் தான் அவர் கொண்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். காமராஜர் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. எல்லா திட்டத்தையும் சொல்கிறதுக்கு ஞாபகம் இல்லை. சோத்திரம் பாருங்க, மதியோட திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். நான் சிறுப்பிள்ளையாக இருந்த பொழுது கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் சரியாக படிக்காததுனால இன்னொரு கிராமத்தில் நடக்க வச்சு என்னை படிக்க வச்சாங்க. அங்கே போகும்போதெல்லாம் மதிய நேரத்தில் இந்த பால் கட்டி கொடுப்பாங்க, பால் பவுடர் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? கிராமத்தில் உள்ளவங்களாம் தெரியாது. அது ஒரு திட்டம். அது அமெரிக்கா தேசத்துலேருந்து வந்து தான் சொல்கிறாங்க. அந்த பால் பவுடர் சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கலக்கி காய்ச்சி கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்தது. இப்போ எந்த பாலும் நமக்கு நல்லா சுத்தமான பால் கிடையாது. எல்லாம் சோத்திர சதி திட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் தேவன் ஒருத்தர் நல்ல திட்டத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. அவர் காமராஜர் பாருங்க, கல்வி கண்ணை திறந்தார். அவர் கொண்டு வந்து எடுத்தனால தான் சோத்திரம் என்னாச்சுன்னா, நாங்கள் படிக்க போனோம், படிக்க போய் ஸ்கூலில் ஒரு டீச்சராக கூட ஆகிட்டோம். கத்திர சோத்திரம். அவர் பல திட்டம் கொடுத்தார். அணைகள்லாம் உண்டாக்குறது அவர் தான் பாருங்க. அவர் தான் படிப்பறிவு இல்லாத ஒரு காமராஜர் முதலமைச்சர் இருந்தவர். அநேக அணைகளை தாடு சோத்திரம் கட்டினா பார்த்தீங்களா? இன்றைக்கு உலகத்தில் ஏரி குளம் இதெல்லாம் பாருங்களேன், சோத்திரம் பஞ்சாயத்து போல திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க, அங்கங்கே நோண்டிட்டு இருக்கான். ஆனால் பாருங்க, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, அதை திட்டமிட்டு அதை சோத்திரம் வித்துட்டாங்க. சோத்திரம் அநேக ஏரிகளை குளங்களை வித்துட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சரி, அதுக்கு போடணும். தேவனுடைய திட்டம் என்ன சொல்லுது அதை மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும். பாருங்க, சண்டை போடுறவங்களும் திட்டம் பண்ணுறான். இப்போ சொன்னாங்களா ஐயா ஃபஸ்ட் சொன்னாங்க, எப்போ ஈரானை தாக்கலாம், எப்போ 3வது உலகத்தை உண்டாக்கலாம், இது அதிகாரிகள் பல சதி திட்டங்களை போடுறானுங்க. சரி, இது கூட என்ன பண்ணுறது, திட்டம் பண்ணுறாங்க பாருங்க. சரி, திருடன் கூட என்ன பண்ணுறான், திட்டம் பண்ணுறான். அதுக்கு ஒரு பழைய பாட்டுக்கு, அதனால சொல்லணும், சினிமா பாட்டு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது இல்லையா? ஸோ திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சரி, அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் எழுதியிருக்கான் பாருங்க, வேதத்தின் அடிப்படை தான் அவன் எழுதியிருக்கிறான். திட்டம் போட்டு சில ஆகல திருடிக்கொண்டே இருக்கிறான். அது என்ன பண்ண, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது, சில தடுக்காமலே இருக்கிறது. அல்லேலூயா.
கவனிக்கல இல்லையா? சில தடுக்கிறதே கிடையாது. இந்த கல்யாணம் ஆகலை, இன்னும் வீடு கட்டல, சோத்திரம் எங்களுக்கு இன்னும் பணம் வந்து சேரல, கோர்ட்டு கேஸ் இல்லை, இதெல்லாம் ஆண்டு பார்த்துக்குவாருங்க. நடக்கிற சம்பவங்களுக்காக என்ன பண்ணோம் சொல்ல ஆண்டரை திட்டமணி இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் 25 தேதி ஆண்டரை பேசி கொண்டிருக்கிறார். என்ன ஆண்டர் என்னை கொண்டு ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க? ஒவ்வொரு வாலிபர்களும் சோத்திரம் நீங்கள் அவர் சமயத்தில் காத்திருக்கணும். கத்திரநாமத்துக்கு மைண்டாட் டைமில் சோத்திரம். அதனால் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே திட்டமாகத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, செயல்பட்டு கொண்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. அதனால் இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது அடிக்கடி இந்த பாட்டை ஐயா பாடுவார். சோத்திரம் யார்? துவராஜ். திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா, திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையாம். யஜமானனே என்றாஜனே, யஜமானனே என்றாஜனே, யஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, யஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, உங்க ஊழியும் நான் ஏன் கலங்கனும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. அழைச்சது அவர் தான், கேட்கணுமா இல்லையா? எங்களை நடத்தணும்னு கேட்க வேணுமா இல்லையா? அப்படியே விட்டுடலாமா? கத்திராமத்துக்கு மகிழ்ந்த ஆட்டம் சோத்திரம். இப்படி ஒரு ஜாலியாக ஒரு வார்த்தை சொல்லுறாங்க. ரூத் 2ஆம் அதிகாரத்தில் ஞாபகம் அப்புறம் சொல்லியிருக்காரு. ரூத் 2ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் அது சொன்னால் இது சுருக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். சீக்கிரம் முடிச்சலாம். ரூத் 2ஆம் அதிகாரத்தில் போவாஸ் வந்து சொல்லுவார், அறுக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? சோத்திரம் கத்திர உங்களை ஆசிப்பார், உங்களோட இருக்கிறார் அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா? வாழ்த்துவார். பார்த்தீங்களா? வேலை செய்கிறவங்க உற்சாகப்படுத்துகிறார். அப்போ அறுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவரை பார்த்து கத்திர உங்களோட இருக்காரியா, கத்திர உங்களை ஆசிரிப்பார்னு சொல்லி இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அறுக்கிற ஜனங்கள் சோத்திரம் அந்த ஓனரை பார்த்து பண்ணையாரை பார்த்து வாழ்த்து சொல்கிறாங்க. இதை நான் என்ன பண்ணேன், இப்படி காப்பிடுச்சேன் சோத்திரம். நான் இப்போ உங்களை வாழ்த்தணும், கத்திர உங்களையும் உங்கள் குடும்பம் ஆசிரிப்பார்னு சொன்னோமா இல்லையா? நீங்கள் ஆமேன்னு தான் சொன்னீங்க. அடுத்தபடியாக நீங்கள் என்ன சொல்லிடணும், கத்திர உங்களையும் குடும்பம் ஆசிரிப்பான்னு சொன்னால் உங்களையும் ஆசிரிப்பான்னு எங்களை பார்த்து சொல்லணும். எக்கடி கட்டினா போடான்னு சொல்லி எங்களை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இது நான் அங்கே தான் காப்பிடிச்சேன். நீங்களும் என்ன பண்ணோம், உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிற பொழுது, உங்களுக்காக இந்த சபை ஜெபிக்கிற பொழுது நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறது அவசியம். கத்திரநாமத்துக்கிட்டான். இது வேகமாக போயிட்டோம். யோபு 28 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். 28, 26. யோபு 28, 26. மழைக்கு திட்டத்தையும் அப்போ வழியை உண்டா திட்டத்தை உண்டாக்கித்தானே மழையாண்ட சுதந்திரம் அதை பெய்ய செய்கிறார். மின்னலையும் அவர் தான் உண்டாக்குறார். அப்படின்னா எல்லா திட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோபு 37ஆம் அதிகாரம் 14-15 வீட்டில் போய் வாசிங்க. யோபு 37, 14, 15 வீட்டில் போய் வாசிங்க. இப்போ நெகேமியா குறித்து சோத்திரம் அவரை குறித்து ஒரு திட்டம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். நெகேமியா 12ஆம் அதிகாரம், நெகேமியா 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். நெகேமியா ஒரு சோத்திரம் பானபாத்திரக்காரன் தான், சாதாரண ஒரு ஆளுங்க. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு பல திட்டங்களை கொடுத்து செயலாற்றிருக்கிறான். அது அதை டீப்பாக படித்தாலும் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 30ஆம் கடைசி 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 13ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 30 அவர் கொஞ்சம் தூரம் படிச்சுக்கலாம். அவங்களுக்கு அநேக காரணம் வெளிப்படுத்துவார். அன்றைக்கு தாறுமாறாய் நடந்த குடும்பங்களெல்லாம் என்ன பண்ணார், சீர்படுத்தினார். அவருக்கு தான் ஒரு சில திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இதை வாசிங்களா முதல்ல 12:46 வாசிங்க. நெகேமியா 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகருக்கு தலைவரை வைத்து துதியும் சோத்திரமும் செலுத்துகிற சங்கீதங்களை திட்டம் பண்ணினான். கரங்களை தட்டுங்க சோத்திரம். அல்லேலூயா. ஒரு பானபாத்திரக்காரன் வேலைக்காரன் சோத்திரம் அன்றைக்கு சோத்திரம் சபையில் எப்படி பாட வேண்டும், எங்கே கூடினால் எப்படி துதிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டிருக்கிறான். நானும் சோத்திரம் விஜி செல்வராஜாவோட ஊடி செய்யும் போதெல்லாம் பாடல் குழுவை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அதுக்கு நான் பாடல் குழு லீடர் நான் தான். அங்கே இருக்கும்போது டெஸ்ட் வைப்பேன், நான் தான் டெஸ்ட் எடுப்பேன். சோத்திரம் வாய்ஸ் டெஸ்ட், வார்த்தைகள் எப்படி பேசுகிறாங்க, அவங்க உச்சரிப்பு எப்படி இருக்கிறது, ராகம் எப்படி இருக்கிறது, தாளத்தோடு பாடுகிறார்களா அப்படின்லாம் சொல்லி நான் தான் எடுப்பேன். சோத்திரம் எனக்கு அந்த அதிகாரம்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்தால் இப்படி உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பாடுவாங்க. எல்லாருடைய வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்காது, பிச்சு மாறும், இந்த இது மாறும். அதை கண்டுபிடிப்பாங்க. பாடும்போது இப்படி பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, இதில் வருவாய் தருணம் இதுவே
அப்படின்னு வந்துச்சா என்னாகும், அதை அந்த கொயரில் சேர்க்க மாட்டோம். உன் பிச்சு வேறுமா, இவங்க பிச்சு வேறு இருக்குது, அதனால் என்ன பண்ணுறீங்க, தயவுசெய்து நீங்கள் போய் பாட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவோம். அப்படியானால் அன்றைக்கு சோத்திரம் பாடல் குழுவில் ஒரே ஒத்த கருத்தில் பாடக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே. அதான் இன்றைக்கு சபையில் என்ன பண்ணுறாங்க, பாடல் குழு வச்சுருக்காங்க. யோசபாத்தை பற்றி சொன்னா பார்த்தீங்களா, யோசபாத்து சோத்திரம் அவனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், அவனுக்கு பயம் வரும்போதெல்லாம் சோத்திரம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா, பாடல் குழு தான் முதல்ல அமைச்சிருக்கிறான். அல்லேலூயா. அது திட்டம், தேவனுடைய திட்டம். பாடல் குழு அமைச்சா வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம். ஆக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். திட்டங்களை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்படியானால் சோத்திரம் நம்முடைய சபைகளிலும் கூட எல்லா பல திட்டங்களை தீட்டுகிறார்கள், நல்லது தான். எனக்கு ஆவியான் சொன்னதை ஒரு காரியத்தை நான் நினைப்பேன். எனக்கு சபைகளில் சோத்திரம் வேலைக்கு போகாதவர்கள் காலையில் ஒரு மணி நேரம், 2 பேரோ 3 பேரோ 1 மணி நேரம் அப்படி ஜெபிச்சா கர்த்தர் நாமப்படும். மத்தியானம் ஒரு 2 பேர் வேலைக்கு போகாத தான் சொல்கிறேன். ஓகே, ஈவினிங் வேலைக்கு போயிட்டு கூட திரும்பி வந்துருக்கலாம். அவங்க ஒரு 1 ஹவர், ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு மணி நேரம் ஜெபிச்சா சோத்திரம் நிச்சயம் நம்ம திட்டங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு நாங்கள் கூடி ஜெபிக்கிறோமே பாருங்க, நாங்கள் குழுவாக கூடி ஜெபிக்கிறோமே, எப்படி, அது தேவனுடைய திட்டம் தான். நீங்கள் பிரைஸ் நடத்தலாம், அதான் தேவனுடைய திட்டம் தான், எல்லாமே தேவனுடைய திட்டம் தாங்க. சோத்திரம் பாருங்க. அப்படின்னா எனக்கு இப்படி தோணுது, வாலிபர்களாக சோத்திரம் சோத்திரம் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வரும்போது வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கூடி ஏன் ஜெபிக்கக்கூடாது? திட்டமிடணும், நீங்கள் தான் திட்டமிடணும். இல்லை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே சோத்திரம் என்னை கொண்டு என்ன திட்டம் வச்சுருக்கீங்கப்பா, நான் அப்படி செயல்படணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கர்த்தர் நாமத்துக்கு மேடாட்டம். நான் விஜி செல்வராஜோட ஓடிச்சு பண்ணும்போதெல்லாம் ஒரு பொண்ணு வந்தான், ஒரு வாலிப பொண்ணு. சாரே, ഇവിടെ ഞങ്ങൾ കൂടി ജപിക്കാൻ പോകണം, ഇവിടെ സമയം ഞങ്ങൾക്ക് സമയമുണ്ട്, ഇവിടെ ഞങ്ങൾക്ക് പെർമിഷൻ കിട്ടുമോ, എന്താ മാസ്റ്റർ கொஞ்சம் யோசிச்சு പറയും அப்படிங்கிற ஒரு பொண்ணு. கடைசி பார்த்தா என்கிட்ட படித்த பொண்ணு, அவன் ஸ்கூலில் கேரளா வித்யாலயா ஸ்கூலில் படித்த பொண்ணு. தாராளமாக கிடைக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணேன், பீச்சு சொல்கிறத கேட்டேன். அண்ணாச்சி, அவட அண்ணாச்சி தான் சொல்லுவோம், அண்ணாச்சி இந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாலிப குழு வந்திருக்கு, இவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நம்ம இடத்த கேட்குறாங்க, கொடுக்கலாமண்ணா, தாராளமாக குடியா, ஜெபிக்கிறதுக்கு அதுக்குன்னு தடை சோத்திரம். அவர் இப்போ அடிக்கடி சொல்லுவார், கரும்பு தின்றதுக்கு கூலியா, கரும்பு தின்றதுக்கு கூலியா, போய் செய்யா அப்படின்னு. அந்த நாட்கள்லேயே பாருங்கள் வாலிப்பிள்ளைகளாம் கூடி ஜெபித்ததை பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கு சோத்திரம் வாலிப்பிள்ளைகள், அது குறிப்பாக என்னுடைய பாரம்லாம் தெரியலாம், ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். ஏன்னா ஊழியக்காரன் பிள்ளைகள் சோத்திரம் தடுமாறி போகக்கூடாது, பாதி மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லி விசுவாசியுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், விசுவாசியுடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா காலம் அப்படி போய் கொண்டிருக்க காலம் நமக்கு எதிர்த்து போய் கொண்டிருக்கிறது. எனக்கு சோத்திரம் வேகத்தில் நம்ம முடிப்போம். எனவே வாலிபர்கள் வர நாட்களில் நீங்கள் திட்டமிடுங்கள். தேவன் நாம் சொல்லுங்க. அங்கிள் பாருங்க, 90 வயசில் சோத்திரம் பைபிள் ஸ்டடி இருக்குன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, ஆச்சரியமா இல்லை? நான் நினச்சேன், ஆடுற சோத்திரம் இந்த இப்போ வயசானவர்களுக்கெல்லாம் ஏதாவது திட்டம் இருக்கானா? இருக்குது திட்டம், அவருக்கே திட்டம். பார்த்தீங்களா, எப்படியாவது பைபிள் ஸ்டடி எடுத்து சோத்திரம் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவும் பூத்தியும் பூட்டணும் அப்படின்னு அவன் எடுறா பாருங்களேன். இது சொல்லுவார், 2 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நாங்களாம் போய் கூடி உட்காந்து அவர்கிட்ட பேசணும், இது செயல்படுத்தணும்னு சொல்லி. அது உண்மையிலே நீங்கள் கலந்து பைபிள் ஸ்டடியை நிச்சயம் கலந்துக்கு நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார், உங்களுக்கு பல திட்டங்கள் அதை கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதில் கலந்து கற்றுக்க சித்தமாக நானும் அதில் வந்து கலந்துக்கிறேன். ஏன்னா அவர் பைபிள் ஸ்டடி எடுத்துமோ, பைபிள் காலேஜ் அங்கே நடத்தினார். அங்கேயே எங்கே விஜி சொல்கிறாஜிட்ட மவுண்ட் ரோட்டில் நான் அங்கெல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நிறைய காரியங்கள்லாம் எடுத்துங்க. கோதுமை பற்றி அங்கே எடுக்கிறாங்க பாடம். சோத்திரம் கோதுமை வார்கோதுமை இதுக்கு என்ன வித்தியாசம், அது குறித்து அவங்க சொல்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இங்கே தானே கற்றுக்க முடியாதான்? அதெல்லாம் சந்தர்ப்பத்தை உண்டாக்குங்க, திட்டமிடுங்க, கர்த்தர் ஆசைப்பார். டைம் இல்லை. அதனால் காலை மத்தியானம் ஈவினிங் இதெல்லாம் கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்குறார். நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசைப்பார். எஸ்தரில் ஒரு சம்பவம் நடக்குது. இது இன்றைக்கும் உலகத்தில் அரசியல்வாதிகள் கையாடுறாங்க, சில வீடுகளில் கையாளுறாங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க போகலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். அல்லேலூயா. பார், வாசற்படியிலே கிடந்த மொர்தெகாய் அந்த அகாஸ்வேர் ராஜாவுடைய ஆட்சி காலத்திலே 152 தேச ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்த அந்த ஆட்சி காலத்திலே சோத்திரம் மொர்தெகாய் சோத்திரம் வாசற்படியிலே கிடந்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என் தேவன் உண்டாக்கினார். ஸோ அவன் வாழ்க்கையில் முன்னேறின பொழுது திட்டத்தை கொண்டு வராம பாருங்க. ஏன் அந்த திட்டத்தை கொண்டு வந்து தெரியுங்களா? 20-21 வாசித்தா உங்களுக்கு தெரியும். அது
எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளில் யூதார் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. அதனால பாருங்களா, அவங்க வாழ்க்கையில சோத்திரம் ஏற்பட்ட துன்பங்கள் துயரம் அதிகம். ஏன்னா சோத்திரம் ஆமானுடைய சூழ்ச்சியினால சோத்திரம் அநேக நேரங்களில் கலங்கடிக்கப்பட்டவர்கள் தான் சோத்திரம் மொர்தெகாயும் எஸ்தரும் இல்லை யூத ஜனங்களும். அப்படிப்பட்ட நாட்கள் அப்படி இருக்கும்போது இவன் வந்து சோத்திரம் அந்த நாட்டுடைய பிரதமராய் ஆன பிறகு பார்க்கலாம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ வேதனைப்பட்டோம் சோத்திரம். அதனால நம்ம ஒன்று செய்வோம், இப்படி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தும் சொல்லி என்ன பண்ணுறான் சோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கூடி விருந்துண்டு எல்லாருக்கும் பரிசுகளை கொடுத்து ஒருத்தர் உபசாரம் செய்து நாம் செயல்படுத்துவங்க திட்டத்தை அன்றைக்கு கொண்டு வந்தான். இன்றைக்கு அதை என்ன பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் சோத்திரம் கடைபிடிக்கிறாங்க. சோத்திரம் தையல் மிஷின் கொடுக்குறான், சோத்திரம் ஏதாவது நல்ல திட்டங்கள் சொல்கிறான், என்னென்ன திட்டம்லாம் கொடுத்துக்கிட்டு செய்துட்டு தான் இருக்கிறாங்க. சில திட்டங்கள்லாம் அரசாங்கத்தில் கொண்டு வருவாங்க, நடைபெறாதுங்க. ஆனால் தேவன் திட்டத்தை போட்டால் நிறைவேற்றி காட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் அவர்கிட்ட திட்டத்தை கேட்டீங்களா உங்களை நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஆக நீங்கள் நான் கொடுத்து வச்சுங்க, இந்த வேத ஆண்டு நம்ம கொடுத்துருக்காரு, அநேக திட்டங்களை கொடுத்து சொல்லியிருக்காரு. அதனால் சோத்திரம் அன்றைக்கு மொர்தெகாய் சோத்திரம் இது போன்ற காரியங்களை செய்து விட்டால் இன்றைக்கு அது இன்னைக்கு சபைகள் செய்கிறது சோத்திரம். புறஜாதிகள் செய்கிறாங்க, முஸ்லீம் செய்கிறாங்க, இந்துக்கள் செய்கிறாங்க. தான தர்மம் திட்டம்லாம் பண்ணுற பார்த்தீங்கன்னா அன்னதான திட்டம் எப்படி வந்துங்கிறீங்க, இதில் தான் வந்தது அன்னதான திட்டம். கர்த்தர் நாமத்துக்கு. அப்போஸ்தலர் அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:1 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:1. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் விதவிகள் அன்றாடமாய் சோத்திரங்கள் விசாரிக்கப்படவில்லைங்கிறத என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. குறையா சொல்ல, ஐயா விதவிகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு திட்டத்தை நீங்கள் தீட்டவே இல்லையே, அவங்களுக்கு தான் ஒரு செயல்பட செய்யலையானா. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இவங்க சோத்திரம் கேட்கணும் முதியவர்களுக்கெல்லாம் ஒரு சோத்திரம் நான் பார்த்து உட்காந்து ரவுண்டாக உட்கார வச்சுட்டு இது எப்படி வந்துச்சு, தேவன் தான் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. அவங்களுக்கு முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, வாலிபர்களுக்கு இப்படி பல திட்டங்களை போட்டு செயல்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிராம ஊழியம் சேர்த்து ஒரு திட்டம், புரியுங்களா, கிராமத்தில் போய் ஊழி செய்து ஒரு திட்டம், எல்லாமே அப்படிதான் திட்டம் இருக்கு. அப்போது அந்த நாட்களில் சோத்திரம் விதவை குறித்து ஒரு திட்டம் விசாரிப்பு வேணும். அப்படியே பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ விதவைகளுக்கு சோத்திரம் அன்னதானம் இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. அதுதான் பாருங்கள், சில இடத்துல முதியோர் இல்லம் தொடங்கியிருக்காங்க, சோத்திரம் அனாதி இல்லம் தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் திட்டம் தான். ஆனால் இது அனாதியிலும் முதியோர்லன்னு சொல்லி தொடங்கிட்டா ஒன்று இப்படியும் சொல்ல வேண்டியது இருக்குது. நல்லா கவனிங்க. வீட்டுக்கு அன்னை இல்லைன்னு பேர் வச்சுருப்பான், ஆனால் அம்மாவோ அனாதி இல்லத்தில் போய் இருக்கும். பார்த்து சோத்திரம் பேர் வீட்டுக்கு அன்னை இல்லைன்னு பேர். ஆனால் இவன் போய் என்ன பண்ணுறான், அம்மாவை அங்கே போய் சேர்த்துட கூடாது. அது இருக்கிறது நல்லது தான். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இருக்குது, இவன் யாருமே சோத்திரம் உதவியில்லாதவர்களுக்கு அது சோத்திரம் தனியாக விடப்பட்டவங்களுக்கு. ஆனால் நம்ம அப்படி இல்லையே, நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பனாருக்கு நம்ம என்ன திட்டத்தை வச்சுருக்கோம். இது சொல்லும்போது என் தகப்பனாருக்கு சோத்திரம், நான் டீச்சராக இருக்கும்போது 350 ரூபா சம்பளம் இருக்குது. 350 ரூபா சம்பளம் 150 ரூபா எங்கள் அப்பாவுக்கு மாதம் நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அவர் வயது வரைக்கும் சோத்திரம், அவர் இறக்குற வரைக்கும் அதை அனுப்பிச்சிட்டு இருந்தேன். சோத்திரம் கஷ்டம்தான், ஆனால் 150 ரூபா நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இந்த ஆர்டர் என்ன போஷித்தாரே, அந்த திட்டத்தை ஆர்டர் தானே கொடுத்துருக்காரு. ஆச்சரியமாக இருக்குது என்ன நடத்துறது. கர்த்தர் நாமத்துக்கு மை உண்டாதாங்க சோத்திரம். அதனால பாருங்க, சோத்திரம் ஒரு திட்டத்தை வகுக்கணுங்க. விதவிகளுக்கு ஒரு திட்டம், வாடிகளுக்கு ஒரு திட்டம், இப்படிலாம் திட்டங்கள் போட்டு ஏதாவது செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஏதாவது ஊழியம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம், நம்ம கண்ட்ரோலை வைக்க முடியும். அதுதான் ஆர்டர் சோத்திரம் பல திட்டங்களை கொடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகி உண்டாகதாக. இப்போ ஒரு நெகேமியா காலத்தில் கூட விறகு காணிக்க திட்டத்தை வச்சுருந்துருக்கார். விறகு காணிக்க திட்டம். இதனடா விறகு காணிக்க திட்டம்னா, பலியிடறதுக்கு தீ முட்டணும்ல, பலியிட்டால் தீ உண்டாகணும், தீ உண்டாகிறதுக்கு விறகு தேவையில்லை. அப்போ விறகு காணிக்கை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். வாசித்து பாருங்களேன். அப்போ நெகேமியா 13:31. நெகேமியா 13:31. குறிக்கப்பட்ட காலத்திலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையை முதற் பலனையும் குறித்து திட்டம் பண்ணினேன். அல்லேலூயா. சோத்திரம் பார்த்தீங்களா, நெகேமியா திட்டமிட்டிருக்கார் பார்த்தீங்களா. அப்போ எல்லா சோத்திரம் அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் திட்டமிட்டிருக்காங்க. எல்லா சோத்திரம் பொதுவாக வைத்து அனுபவித்தாலும் போட்டிருக்கு. அது திட்டம் தானே, பொதுவாக வைத்து அனுபவித்தார்களாம். சோத்திரம் ஆச்சரியமாக இருக்குதுங்க. செயல்படலாம். இந்த விறகு காணிக்கை திட்டம் அது முதற் பலனை பாருங்களேன். இந்த முதற் பலன் சொன்னால் இது கடைப்பிடுறாங்க கிராமத்தில்.
பிடியரிசி திட்டம் இங்கே இல்லை, சென்னையில் கிடையாது. சென்னையெல்லாம் சில இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். பல கிராமங்களில் நீங்கள் போயிருக்கீங்கன்னா பிடியரிசி திட்டம் என்ன பண்ணுவாங்க, எல்லா சகோதரியும் என்ன பண்ணுவாங்க, சமைக்கிற போது ஒரு பிடி அரிசி எடுத்து போட்டுருவாங்க, அப்படி வச்சுருவாங்க. எப்போல்லாம் சமைப்பாங்களோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, சமையல் கொண்டு வந்து வச்சுருவாங்க. மூட்டை மூட்டையாக இருக்காங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா விசேஷ நாட்களில் சமைச்சு எல்லா விசுவாசிகளும் அதை போட்டுருவாங்க பாஸ்ட். இது பிடியரிசி திட்டம். ஆனால் முதற் பலன் சொல்லப்படுதுன்னா, முதற் பலனா சோத்திரம் வீட்டில் அந்த நாட்களில் சோத்திரம் வயலை வச்சுருந்துருப்பாங்க, கோதுமை வச்சுருந்துருக்காங்க, நிலங்கள்லாம் வச்சுருந்தீங்க இல்லையா. அப்போ ஒரு மூட்டை முதல்ல விளையிற அந்த சோத்திரம் நெல்லில் ஒரு மூட்டை கொண்டாந்து என்ன பண்ணுவாங்க, சபையில் வச்சுருவாங்க. அது அந்த நாட்களில் இங்கே யாரும் வியாபாரம் செய்யலை இல்லையா. சரி, அப்போ முதற் பலன் சொன்னால் முதல்ல உள்ளது சோத்திரம், அது ஆண்டுக்காக கொடுக்குறது. இப்படிலாம் திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படி நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஒரு திட்டம் சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், வாழை மரம் இருக்கும். அதில் முதல்ல வர சோத்திரம் முருங்கைக்காய் காய்க்கும் இல்லையா, ஒரு கொத்து கொத்தாக காய்க்கும். அதில் முதல்ல சோத்திரம் சில காய்களை கொண்டு வந்து முதற் பலனை கொண்டு இங்கே வச்சிடணும். வாழை தரங்க இங்கே வச்சிடணும். வாழை தரங்க நாங்கள் பாஸ்டருக்காக வைக்கிறது, பாஸ்டர் வைக்கல, அல்லேலூயா, ஆண்டருக்காக வைக்கிறோம், அல்லேலூயா. முதற் பலன் அந்த முருங்கைக்காய் இங்கே வந்து வைக்கலாம். இங்கே கோழி வளர்க்கணும்னு தெரியல, சில இடத்துல கோழி வளர்க்குறாங்க. முதல் முட்டை போனால் கொண்டு இங்கே வச்சுருங்க, அல்லேலூயா. கோழி கூட விடுங்க சோத்திரம். இதில் இது பாருங்கள், இந்த 24ஆம் நூற்றாண்டில் பிஜி செல்வராஜோட ஊழியம் செய்து போதெல்லாம் சோத்திரம் நான் ஈஞ்ச பக்கத்தில் அவங்களோட சோத்திரம் பெண்கள் கூட்டத்தை நான் தான் நடத்தியிருந்தேன், உபாச கூட்டத்தை நான் தான் நடத்துவேன். நிறைய கூட்டம் வந்து ஜெயிப்பாங்க. பார்த்து தோட்டத்தில் ஆடு மேயும், கோழி சேவலாம் மேயும். என்னங்க இங்கெல்லாம் இந்த இடத்துல வந்து கோழி ஆடெல்லாம் மேயுதே என்னங்கன்னு கேட்டேன். இது காணிக்காய் கொடுக்கப்பட்டது, அல்லேலூயா. பிஜி செல்வராஜுக்கு ஆடு மாடு கோழியெல்லாம் கொடுத்தாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். அது ஒரு இடத்துல அவங்க ஒரு இடம் வாங்கி போட்டு அதை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அது அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் கைமா பண்ணிட்டாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். அது பாருங்களேன், அப்படியே நான் முதற் பலன் இன்னைக்கு சோத்திரம் உங்கள் வீட்டில் முதற் பலன் அதை கொண்டு வந்து கொடுக்குன்னு ஆட்ட சொல்லியிருக்காரு, நம்ம கொடுக்குறது இல்லையே. அப்படின்னா இனி வர நாட்களில் இன்னும் பல திட்டங்களை சோத்திரம் பாஸ்டருக்கு கொடுக்க போகிறாங்க, பாஸ்டர் துணையாருக்கு கொடுக்க போகிறாங்க. அது சந்தேகம் இல்லை. இந்த திட்டம்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருப்போது, அல்லேலூயா. உங்ககிட்ட சில திட்டங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறாரு, நிச்சயம் உங்களை கொண்டு ஆண்டு நடத்த போகிறார். தேவநாமத்துக்கு மைண்ட் ஆட்டம் நிறைவாக ஒரு சில காரியங்கள். 1 கொரிந்தியர் 7:17 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:17. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். என்ன திட்டம் பண்ணாலும் நீ வீடு வாசிங்க. சபையார் எப்படிலாம் நடக்கணும், ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும், ஒரு மனைவியானவள் எப்படி நடக்கணும், ஒரு கணவன் எப்படி நடக்கணும் என்பதை குறித்தெல்லாம் மேலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இப்படியே நான் திட்டம் பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இது சொல்லும்போது பாருங்களேன், ஒரு சம்பவத்தை சொன்னால் அது திட்டம்னு போடல, ஆனால் திட்டம் வந்திருக்குது. சோத்திரம் ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது. பார்க்காம சொல்லுங்க போகலாம். 41ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு திட்டம் தீட்டுறாங்க, திட்டம் கொடுக்கப்படுது. திட்டம் சொல்லப்படலை, ஆனால் திட்டமாக அது வருகுது, செயலாற்றப்படுகிறது. நான் வருதா யோசேப் பார்த்தீங்களா, பாசம் யோசேப் என்ன பண்ணா, பஞ்ச காலத்தில் சோத்திரம் பாருங்க, அவன் இந்த பார்வோன் கண்ட கனவு அவனை திகிலடை செய்து விட்டது. அப்படியானால் யோசேப்பை கூப்பிட்டு சொன்னால் அதுக்கு அர்த்தம் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. எடுத்து வாசிக்கிறது நேரம் நினைக்கிறேன். என்ன பண்ணுவான் சோத்திரம், ஏயா 7 வருஷம் உங்களுக்கு பஞ்சகாலம் வரப்போகுது, இந்த பஞ்சகாலம் அப்போ சொல்லிட்டான், இப்போ நமக்கு பஞ்சகாலம் வரப்போகுது. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நமக்கு தண்ணி இல்லாமல் போக போகுது. இப்போ எந்த நேரத்தில் சண்டை நடக்குது இல்லை, ஐயா சொன்னது போல் எங்கேயோ குண்டு போடுறான், எங்கேயோ சண்டை, எங்கேயோ யாரோ சாப்பிட்றான், நமக்கு ஒன்றும் இல்லை நினைக்கிறேன். எந்த குண்டு வந்து இங்கே விழுந்து தெரியாது. சோத்திரம் நல்ல தெரியுமா உங்களுக்கு, அது பற்றி எரியும். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக சோத்திரம் ஆண்ட திட்டத்தை குறித்து ஆண்டர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ நாம் இந்த செயலாற்று இந்த வருஷத்தில் எடுக்குதுங்க, நீ பழசெல்லாம் விட்டுட்டு ஆண்டர் இந்த வருஷத்தில் எனக்கு சோத்திரம் முதிர் பாருங்க, 90 வயசான அங்கிள் அவர்களுக்கு சோத்திரம் பல திட்டங்களை கொடுத்து இன்றைக்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரே. அப்போ அவருக்கே அந்த ஆர்வம் இருக்குன்னா நமக்கு எப்படி இருக்கணும் அவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர். அப்போ இங்கே இந்த கொரிந்தியர் பட்டணத்துக்கெலாம் நிறைய இதில் கொரிந்தியர் பட்டணத்தை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா அது பாவம் திறந்த ஒரு நாடாக இருக்குது. பணக்காரெலாம் இதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லி அப்படி சொல்லி வாழ்ந்துருக்கான்னு சொல்லி நாங்கள் பைபிள் ஸ்டடியில் கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் பைபிள் ஸ்டடி உட்காந்துல்ல, அவர் பைபிள் காலேஜ் சொல்லும் போது நான் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். சோத்திரம், நான் படித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இனி வந்து நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கர்த்தர் மையுண்டாதாக. சோத்திரம். அதே மாதிரி தீத்து 3:8 சொல்லுது. தீத்து 3:8 வாசிங்க.
இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். ஓகே பாருங்களா, திட்டத்தை குறித்து தீர்த்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு. அப்படி பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:3 போய் வாசிங்க பாருங்க. சோத்திரம், அந்த பவுல் சோத்திரம் கமாலியனுடைய பாதத்தில் அவன் கற்றுக்கொண்டான். சோத்திரம் எல்லாத்தையும் திட்டமாக போதிக்கப்பட்டான். அவன் திட்டமாக போதிக்கப்பட்டான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்காங்க. அப்படியே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திட்டமாக போதிக்கணும். நீங்கள் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும், நீங்கள் போதிக்கணும். வேறு வழி கிடையாது. ஜெபித்து அவங்களோட பேசணும். கர்த்தர் நிச்சயமாக அந்த திட்டத்தின்படி அந்த பிள்ளைகள் வளருவாங்க. ஏன்னா எதையுமே ஜெபத்தால் தான் செய்யணுங்க. பாருங்களேன், பாருங்க, நான் யோசிப்பை சொன்னேன் இல்லையா, அதை நான் சொல்லி முடிச்சேன் பாருங்க. அப்படி அந்த கனவு கண்டதெல்லாம் சொல்லுவான், ஐயா இந்த 7 வருஷம் உங்களுக்கு பஞ்சகாலம் இல்லாமல் இருக்கணும்னா ஒன்று செய்யுங்க. விளையிற சோத்திரம், அந்த விளை பணத்தில் சோத்திரம் ஒரு பங்கை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஜனங்கிட்ட வாங்கி வைங்க. அதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா பஞ்சகாலம் வரும்போது அதை என்ன பண்ணலாம், நீங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு திட்டத்தை அவன் ஏற்படுத்தலாம் பாருங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறான் பார்வோன், இது நல்ல திட்டமாக இருக்குது, நல்ல செயலாக இருக்குது. உடனே யோசித்தான், இவனை மாதிரி ஞானம் உள்ளவன், இவ்வளோ போல் அறிவுள்ளவன் யாரும் இல்லையே, அப்பா நீயே அந்த காரியத்தை செய்யப்பான்னு சொல்லி தான் அந்த காரியத்தை செய்தான். அந்த காரியத்தை செய்யணும் தான் நீங்கள் செஞ்சி பக்கம் செஞ்சி ராஜா தேசம் கோட்டை, செஞ்சி கோட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செஞ்சி கோட்டையில் வந்து போய் பாருங்கள், களஞ்சியம், பெரிய களஞ்சியம் கட்டிருக்கும். அது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டை இருக்கும். பெரிய ஓட்டைனா அது சோத்திரம் மழை விழாத அளவுக்கு, தண்ணி போகாத அளவுக்கு ஒரு குடுவு மாதிரி செய்திருப்பாங்க. அதில் வேறு மூடி போட்டிருப்பாங்க. அப்போ அது அந்த பெரிய அந்த களஞ்சியத்தில் நெல் என்ன பண்ணும், நெல்லோ சோத்திரம் கேழ்வரகோ கம்போ எதுவாக இருந்தாலும் சரி அதை காய வைப்பாங்களாம். காய வச்சு சோத்திரம்னா மழை வர மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஏறி என்ன பண்ணுவோம், வாரி கொட்டியாக போட்டு மூடிடுவாங்களாம். அந்த களஞ்சியத்துக்குள்ளே போய் நீங்கள் நின்று சோத்திரம் பேசினா எக்கோ அடிக்க முடியும். பெரிய களஞ்சியங்கள். அப்படியே நான் பாருங்களேன், இந்த வேதத்தில் தானே அந்த நாட்களில் ராஜாக்கள்லாம் திட்டமிட்டிருக்காங்க, மன்னர்கள்லாம் திட்டமிட்டிருக்காங்க. இன்றைக்கு வாடுகிற சோத்திரம் மந்திரிகள், சோத்திரம் பிரதமர் போன்றவர்கள், முதலமைச்சர் போன்றலாம் திட்டமிட்டு செயல்படுறாங்க. கர்த்தர் நாமத்தை வேண்டாம். அப்படியானால் சோத்திர நாமம் இன்னும் நாம் ஆண்டு சமயத்தில் திட்டத்தை கேட்க வேண்டியது காலம் வந்து விட்டது. திட்டத்தை கேட்டு செயல்படுத்த வேண்டிய காலம் வந்தது. ஒன்று ஞாபகத்தை பண்ணப்படுறேன், வரவு 8 செலவு 10. கேள்விப்பட்டீங்களா? இதெல்லாம் ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா? நல்லது தான், தப்பில்லை. நல்ல காரியங்களும் ஞாபகத்தை வச்சுக்க தப்பில்லை. கதை சோதனை அதிலே லயிச்சு தான் போகக்கூடாது. இப்போ அந்த காலத்தில் எழுதப்பட்ட பாடல், வரவு 8 செலவு 10 ஒழுங்கா பாருங்க. இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம், பெண் பிள்ளைங்கள் கோச்சிக்கூடாது. நீங்கள் சோத்திரம் நமக்கு வர வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆடை அலங்காரம்லாம் இருக்கணும், அணிகலம்லாம் இருக்கணும். நமக்கே வரது 8 உடனே ஒரு சோத்திரம் ஒரு 8,000 தான் நமக்கு வருமானம். 10,000 ரூபா செலவு பண்ண முடியுமா? பண்ணால் நமக்கு என்ன ஆகும், கஷ்டமாயிடும் இல்லையா? அப்போது சாதாரண செருப்பு வாங்கி போட்டால் நல்லா தான் இருக்கும். ஹீல்ஸ் போட்டுன்னு இப்படிலாம் இப்படி போய் அது தொழுக்குன்னு விழுந்து கால் பிரேக் ஆகி சோத்திரம் ஹாஸ்பிட்டலில் போய் எதுக்கு பம்பு, நீட்டான ட்ரெஸ் இதெல்லாம். நான் படிக்கும்போது ஒரு ஆசிரியர், எங்கள் ஆசிரியர் சொன்னார், முடிக்க போகிறேன், ஹெட்மாஸ்டர், ஒரு அம்மா கேட்டாங்களாம் அவங்க வீட்டுக்கார்ட்ட, எங்கே சோத்திரம் அவங்க ஒருத்தர் நான் பார்த்தேன், சோத்திரம் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், சினிமாவில் பார்த்தேங்க சோத்திரம், அந்த நடிகை சோத்திரம் பின்னாடி சோத்திரம் ரவுண்டா சோத்திரம் ஓட்ட போட்ட ஒரு சோத்திரம் ஒரு ப்ளவுஸ் போட்டுருந்தேன், நான் பார்த்தேன், எனக்கு அதே மாதிரி தைச்சி கொடுங்கன்னு. அடிப்பாய் மாவளே, இது என்ன அர்த்தம், என்ன நியாயம்? அது எலி கடிச்சு போச்சு, எல்லாம் வாடகை. நடிகைலாம் போடுறதெல்லாம் வாடகை. அவன் வச்சுருப்பான், சோத்த ப்ரொடியூசர் கொண்டு வச்சுருப்பான், எலி கடிச்சிருக்கோம், அங்கங்கே ஓட்டை ஆயிடுச்சு, அது வந்து கண்ணாப்பண்ணம் கடிச்சிருக்கோம். இந்த டெய்லர்கிட்ட கொடுத்து அதில் பண்ண ரவுண்டாக கட் பண்ணி அப்படி ஸ்டிச்சிங் பண்ணி அவன் போட்டிருக்கிற, அவ்வளோதான். இதை பார்த்துட்டு ஜன்னல் வை, ஓட்டை வை, அதை வைன்னு சொல்லி கேட்டால் நியாயமா? இது போன்ற தேவையில்லாத திட்டங்கள் நாம் சோத்திரம் திட்டமிட்டால் திண்டாடுவோம், திட்டமிட்டு வாழ்ந்தால் கொண்டாடுவோம். அல்லேலூயா. முடிக்கிறேன். நான் சம்பளம் வாங்கின நேரத்தில் 350 ரூபா தான். ஆனால் ஒவ்வொரு நாள் டைரி எடுத்து எழுதுவேன். மாதம் சம்பளம் வாங்குற அன்றைக்கி உட்காந்து எழுதிடுவேன். அரிசி எவ்வளோ, பருப்பு எவ்வளோ, சர்க்கரை எவ்வளோ. சர்க்கரைக்கிற உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. தப்பாக ரேட்டான்னு தெரியாது, நான் வெளிப்படையாக பேசுகிற ஆள், மனசில் வச்சுக்கவே மாட்டேன் எப்பயுமே. சோத்திரம் இதெல்லாம் அப்படியே வச்சு ஏங்க கேட்பா, விலைவாசி ஏறி போச்சுங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னுவா. கொஞ்சம் பார்த்து போடுங்க. நான் விலைவாசி தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு ஏற்றி என்ன பண்ணுவேன், சம்பளத்தை கொடுப்பேன். அப்படி திட்டமிட்டு வாழ்ந்தால்தான் கர்த்தர் சோத்திரம் 3 பெண் பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்து முடிந்தது. அல்லேலூயா. நான் திட்டமிட்டு வாழ்ந்தால்தான் 3 இடங்களில் வீடு வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு கஷ்டமாகுதா? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா.
நீங்களும் திட்டமிட்டா உங்களுக்கு திட்டமிட்டா சோத்திரம் கார் வாங்கலாம். இல்லையா? எல்லாம் திட்டம் பண்ணி நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் வேணுங்க, நீங்கள் வீடு கட்டுறதுக்கு திட்டம் வேணுங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு திட்டம் வேணுங்க. எல்லாம் அவர் சமூகத்தில் காத்திருங்க, உங்களுக்கு திட்டத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் சோத்திரம். திட்டங்களை குறித்து நீ எங்களோடு கூட பேசியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் நாங்கள் இதுவரையிலும் நாங்கள் திட்டமிடாமல் இருந்திருப்போம், அல்லது ஆண்டவர் உங்களுடைய திட்டத்தை கேட்காமல கூட இருந்திருப்போம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு திட்டமெடுத்து கொடுங்கப்பா. யோனாவை குறித்து அவர் சோத்திரம். நீங்கள் ஒரு திட்டமிட்டீங்க, எல்லாருக்கும் அவன் கொடுத்து ஒரு திட்டமிட்டுருக்கீங்கப்பா. நாங்கள் தான் திசை மாறி போயிடுறோம் ஆண்டவரே. யோனாவும் திசை மாறி போனதுனால தான் சோத்திரம் வேதனைப்பட்டான். நாங்கள் வேதனைப்படக்கூடாதுப்பா. நீங்கள் என்ன திட்டத்தை கொடுக்குறீங்களோ அதை செயலாற்றுறதுக்கு எங்களுக்கு நல்ல ஞானமும் அறிவும் புத்தியும் கொடுங்கன்றேன். விசேஷமாக இந்த சபையின் போதகருக்கும் போதருடைய துணையாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா. பிள்ளைகள் வழியாக ஒரு திட்டத்தை கொடுங்களேன். வாலி பிள்ளைகளோட திட்டத்தை கொடுங்களேன். ஒவ்வொரு சகோதரியுடைய ஆஸ்வாத்திர குடும்பத்தில் ஒரு திட்டத்தை கொடுங்களேன். ஒவ்வொரு சகோதரியுடைய குடும்பத்தின் திட்டத்தை கொடுங்களேன். நீங்கள் கொடுங்கப்பா. நாங்கள் கேட்டு அதை நாங்கள் செயலாற்றுகிறோம். நீங்கள் செயல்படுத்தி எங்களை மகிழ்ப்படுவதற்காக நன்றி அப்பா. உடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ப்படுத்துவதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீங்கள் பெருக வேண்டும், நாங்கள் சிறுகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord. Hallelujah. நீங்களும் நானும் திட்டமிட்டு செயல்பட தேவன் கிருபை தருவாராக. அனுதின திட்டம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன திட்டம்? அனுதின திட்டம். உண்மையாகவே இந்த வருஷத்தில் நான் அனுதினமும் போட்ட திட்டம் என்னன்னு தெரியுமா? காலையில் புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், இரவிலே பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், மத்தியான நேரத்தில் யோபு, சங்கீதம், நீதிமொழிகளில் ஒரு அதிகாரம், அப்படியே படித்து வேதத்தை படித்து முடிக்கணும்னு ஒரு அனுதின திட்டத்தை போட்டேன். இன்றைக்கு 25ஆம் தேதி ஜனவரி 25, அதை கடைபிடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அனுதின திட்டம். பாருங்க, கொடுக்கிறதுல திட்டம், ஊழியம் செய்வதில் திட்டம், எல்லாவற்றிற்கும் திட்டம் பண்ண வேண்டும். பாருங்க, இதில் வசனம் 2 ராஜாக்கள் 25:30, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. ஹல்லேலூயா. பாருங்க, திட்டம் பண்ணி வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் கடன்ல இருந்து மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. டைம் வேஸ்ட் ஆகாது. திட்டம் பண்ணாமல் சும்மா இங்கே போகணும், அங்கே போகணும், அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, இந்த கடைக்கு போகணும், அங்கே போகணும். பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் படிப்பை குறித்து திட்டம் பண்ணுங்க. இன்றைக்கு நான் இதை படித்து முடிக்கணும், இந்த காரியத்தை நான் படித்து முடிக்கணும், இந்த வருஷத்தில் நான் இதை முடிக்கணும், இந்த புதிய ஆண்டில் ஒரு புதிய ஒரு மொழியை நான் கற்றுக்கொள்ளணும், அதுக்கு ஒரு திட்டத்தை வைக்கணும் அப்படின்னு திட்டம் பண்ணி, இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ பிளான் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திட்டம் பண்ணுவதற்கு தவறினால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தவறுவதற்கு திட்டமிடுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டைரி இருக்கணும் உங்களுக்குன்னு, ஒரு ஒரு டேட்டு போட்டு என்ன பண்ணுறீங்க பாருங்கள். நான் டெய்லி ஸ்க்ரீனில் போட்டால் தெரியும், டெய்லி என்ன பைபிள் படித்தேன், காலையில் என்ன படித்தேன், சாயந்தரம் என்ன படித்தேன். படிக்கலைன்னா அது கேப்பாக இருக்கும், அது விட்டுருக்கும். அப்படியே நமக்கு தெரியும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம ஒரு திட்டம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, எதிர்காலத்துக்காக, செலவுகள் எல்லாவற்றையும் திட்டம் பண்ண தேவன் திட்டம் பண்ணி தான் மீட்பின் திட்டத்தை தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று திட்டம் பண்ணினார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். இப்போ ஆண்டவராக இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை ஏற்கனவே நமக்கு வேதத்தில் எழுதி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஸோ அந்த நாட்களில் திட்டம் இல்லாமல் செயல்படுகிற குடும்பங்கள் பல விதத்தில் பாதிக்கப்படுவார்கள். உன்னை பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை வாங்கிறதுக்குன்னு ஒரு திட்டம் பண்ணுங்க, அதுக்குன்னு சேர்த்து வைங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த பொருளை வாங்குங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பாருங்க, பெற்றோர் திட்டமிட்டு செயல்பட்டால் பிள்ளைகளும் அதை மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர் அப்படியே காப்பி பண்ணுவாங்க. இந்த நாட்களில் தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் இயேசுவே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்க செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்க உணர்த்தி செல்வீங்க. ஹல்லேலூயா. திட்டமிட்டு செயல்பட்டால் நம்முடைய நேரம் வீணாகாது. ஹல்லேலூயா. இந்த டைமில் இதை செய்யணும், இந்த டைமில் நான் பைபிள் ரீட் பண்ணணும், இந்த டைமில் நான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும், இந்த டைமில் நான் இதை செய்யணும், இந்த டைமில் நான் படிக்கணும், இந்த டைமில் நான் வேலைக்கு போகணும், இந்த நேரத்தை நான் இப்படி செலவு பண்ணணும் என்று சொல்லும்போது நம்முடைய நேரங்கள் வீணாகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே பாருங்கள், நாளைக்கு ஒரு திட்டம். என்ன திட்டம்? தமிழ்நாடு முழுவதும் எல்லா சபைகளும் தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம். ஹல்லேலூயா. இது நல்ல திட்டமா என்ன, எப்படி? ஆமாம், எல்லாரும் சேர்ந்து ஜெபி. இந்த திட்டத்தில் நம்ம இணைந்து கொள்ளணுமா கூடாதா? ஆமாம். பாருங்க, இப்படி தான் பாருங்க, எல்லா நல்ல திட்டங்களிலும் நாம் இணைந்து கொண்டால் அந்த திட்டமும் நேர்த்தியாய் செயல்படுத்த முடியும். அந்த திட்டத்தின் மூலம் நாமும் நல்ல பயன் அடைவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திட்டமிடுதல் என்பது அது தேவனுடைய ஒரு பிரமாணமாக இருக்கிறதப்பா. எதையும் நாங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். எங்கள் குடும்பத்தை குறித்து நாங்கள் திட்டமிட வேண்டும். வீடு கட்டுவதை குறித்து திட்டமிட வேண்டும். ஒரு இடத்தை வாங்குவதை குறித்து திட்டமிட வேண்டும். ஆண்டவர், எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து நாங்கள் திட்டமிட வேண்டும். ஊழியங்களை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் அப்பா. எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே ஒரு ஒழுங்கும் கிரமத்தையும் நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. ஒரு டிசிப்ளின் ஆண்டவரே, ஒரு பிளான் பண்ணி எதையும் டிசிப்ளினாக செய்ய வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஒழுங்கப்பா. குடும்பத்திலையும் அதான் நீங்கள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீங்க. கணவன் குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறார், மனைவி குடும்பத்திற்கு ஆண்டவரே அப்பா குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாம் தேவனுடைய திட்டம் அப்பா. பிசாசுக்கு திட்டம் என்றாலே பிடிக்காதப்பா. ஆனால் நீர் திட்டத்தை நீர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீர். திட்டத்தை கொடுத்தவர் நீர், திட்டத்தை நடத்துகிறவர் நீரப்பா. நாங்கள் வேதத்தில் என்னென்ன திட்டங்களெல்லாம் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடித்து அந்த திட்டங்களிலே நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆண்டில் நாங்கள் அனுதின திட்டத்தை வைத்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்கப்பா. அந்த அனுதின திட்டம் எங்கள் வாழ்க்கை முறையாக மாறட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.